அப்பாவுக்கு வயசாயிருச்சு, அதனால கொஞ்சம் தள்ளாடி நடக்கிறாரு. அவருக்கு வயசாயிருச்சுல்ல. இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆனால் டிரான்ஸ்ஃபார்ம்னா என்ன? அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாயிருப்பார்கள். வயசான ஆளு புஷ்டியா தான் இருக்கணும், வயசான ஆளு கனி கொடுத்து தான் இருக்கணும், வயசான ஆளு ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும் என்கிற மனநிலை உனக்கு இருக்கும் என்றால் you have a transformed mind. கைய நல்லா கிறிஸ்தவர்களில் ரெண்டு குரூப். ஒன்னு கன்வின்ஸ்டு மைண்ட், இன்னொன்னு டிரான்ஸ்ஃபார்ம்டு மைண்ட். ஆனா டிரான்ஸ்ஃபார்ம் மைண்ட்னா என்ன? அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாயிருப்பார்கள். வயசான ஆளு புஷ்டியா தான் இருக்கணும், வயசான ஆளு கனி கொடுத்து தான் இருக்கணும், வயசான ஆளு ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும் என்கிற மனநிலை உனக்கு இருக்கும் என்றால் you have a transformed mind. கைய நல்லா அப்பாவுக்கு வயசாயிருச்சு, அதனால கொஞ்சம் தள்ளாடி நடக்கிறாரு. அவருக்கு வயசாயிருச்சுல்ல, அப்படின்னா நான் கன்வின்ஸ் ஆயிட்டேன்னு அர்த்தம். இந்த உலகம் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன கன்வின்ஸ் பண்ணுது, ஆனா வேதம் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. God bless you. சிலர் சொல்லுவாங்க, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஒரு நாத்தியவாதி ஒருத்தர் சொன்னானா, ஒரு ஆத்தியவாதியை பார்த்தீங்க பாருப்பா, உன் லைஃப்பில் வந்து நீ எதுக்கோ ஜோம் பண்ணுற அந்த நேரம் பார்த்து யதார்த்தமாக ஒன்று நடந்தது. 1990 கேட்ட ஒரு விஷயம் அது. யதார்த்தமாக ஒன்று நடந்துருது, உடனே அதை கடவுள் செஞ்சார்டா. எங்கள் வாழ்க்கையில் அது நடக்குது, நீ தான் அதை போட்டு ரொம்ப பெருசாக்குற அப்படின்னு. 93 கேட்டேன் இந்த விஷயம். அப்போ இவன் போய் ஜோம் பண்ணான், என்ன ஆண்டவர் இவர் இப்படி சொல்கிறாரு, எங்கள் வாழ்க்கையில் நடக்குது, நீ தான் அதை போட்டுவிட்டு பெரிய வந்து பிளிர்ற யானை பிளிர்ற மாதிரி அது எல்லாருக்கும் நடக்குதாண்டா உனக்கு நடக்குது, நீ உடனே ஜபத்தோட கனெக்ட் பண்ணிடுற, அது யதார்த்தம் தான்டா அப்படின்னா. எனக்கு கர்த்தர் சொன்னார், அவன்கிட்ட போய் சொல்லு, அது யதார்த்தம்னாலும் அந்த யதார்த்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறையா நடக்குதுடா, உங்கள் வாழ்க்கையில் அந்த யதார்த்தமே நடக்கிறது இல்லைடான்னு போய் சொல்லுங்க சொன்னான். ஆமாம் யதார்த்தம் தான், ஆனால் ஏன் அந்த யதார்த்தம் எங்கள் வாழ்க்கையில் மட்டும் நிறையா நடக்குது, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது இல்லை? பாசிட்டிவ் மைண்ட் செட்டு நல்லா தெரிஞ்சுக்கங்க. எலியா சொன்னான், போய் மழை வருதான்னு மேகம் இருக்கான்னு பாடுறான்னா, அவன் இல்லை சார்னா விடலை, அவன் இன்னொரு தடவை பாடுறான்னா, அவன் திரும்ப பார்க்குறான், இல்லை சார்னா போடா போய் பாடுறான்றான். அதாவது ஊரே இல்லைன்னாலும் உலகமே இல்லைன்னாலும் தேவன் மேலே நம்பிக்கை இருக்கிறவன் வர்ற வரைக்கும் பார்ப்பான். ஆமென் ஆமென் ஆமென். அதனால் திரும்ப பாரு கடைசியாக போய் பார்த்துட்டு, சார் எவ்வளோ பெரிய வானம், அவ்வளோ பெரிய வானத்தில் ஒரு உள்ளங்கை அளவு எல்லாம் சொல்லுங்கள் ஒரு மேகம் வருது சார்னா. 6 தடவை பெசிமிஸ்டாக இருந்தவன் எலியா போட்ட ப்ரெஷரில் ஆப்டிமிஸ்டாக மாறிட்டான். அது வரைக்கும் வெறும் வானத்தையே பார்த்தவன் கடைசியில் பிறகு எதையும் பார்க்காட்டி விட மாட்டார் போலன்னு ஏதாச்சும் ஒரு தெரியுதான்னு பார்த்து உள்ளங்கையை பார்த்துட்டான். உள்ளங்கை மேகம்னு என்னங்க, இந்த நாயர் கடையில் விற்கிற வடை மாதிரிங்க, அது வடை சைஸுக்கு ஒரு மேகம் வருது. எல்லாம் வெறும் வானத்தை பார்த்தான், எலியா மட்டும் அந்த மேகத்தை பார்த்தான். பார்த்துட்டு சொன்னா, வேகமாக போயிரு, பெருமழை ஒன்று அடிக்க போகுது அப்படின்னா. என்ன ஒரு ஆப்டிமிஸ்ட் பாருங்க. ஒண்ணுமே இல்லாதப்ப அதுக்குள்ள இருக்கிற ஒரு நல்லதை பார்த்து அங்கதான்டா கர்த்தர் நிற்கிறார்னா. உனக்கு பார்க்க தெரியல, உனக்கு ஒரு மேகம் இல்லையா, கையளவு மேகம் இல்லையா, பக்கத்துல சப்புன்னு ஒன்று கொடுத்து கேளுங்க, கையளவு மேகம் இல்லையா,
கேட்கலையே சவுண்டு சப்புன்னு வந்துடும். பெரிய லெவல்லலாம் உங்களுக்கு தெரிய வேண்டாங்க. பெரிய லெவலில் பார்த்தா முனுசாமி குப்புசாமி நம்புவோம் சார். நாங்களாம் ப்ராஃபிட் சார். எங்களுக்கு பெரிய லெவல் தேவையில்லை, எங்களுக்கு சின்ன லெவல் இருந்தாலே. ஆமாம், நீங்கள் ஒரு தீர்க்கதரிசி. சட்டுங்க கையை. ஒரு நாட்டை செழிப்பாக்குவதற்கு எங்களுக்கு உள்ளங்கை அளவு அடையாளம் போதுமானது. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஏன்னா இம்யூனிட்டி லெவல் எங்களுக்கு கூட இருக்கு. ஒரு டோஸ் லைட் அப்படி ஏற்றினாலே நாங்கள் ஜகதகன் ஹல்க் மாதிரி ஆயிரும். ஆமாம், சிலருக்கு என்னதான் வந்து பாட்டிலாக ரத்தம் ஏற்றினாலும். என் அன்புக்குரியவர்களே, அந்த உள்ளங்கை அளவு மேகம் அடையாளம் அவனுக்கு அவனுடைய விசுவாசத்தை வர்த்திப்பதற்கு போதுமானதாக இருந்தது. அதை கொண்டு அப்படியே கன்வெர்ட் பண்ணி அப்படியே ஒரு தேசத்துக்கு மலையை அள்ளி தட்டிட்டான். நான் சொல்றேன், உனக்கு மேல ஒரு உள்ளங்கை மேகம் நிக்குது, இப்பவும் நிக்குது. இயேசுவின் நாமத்துல நிக்குது 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 நிக்குது. அந்த மேகத்துக்கு நன்றி சொல்லு, நன்றி சொல்லு, நன்றி சொல்லு, நன்றி சொல்லு, நன்றி சொல்லு. உள்ளங்கை மேகம் இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. வாழ்க்கையில் ஒரு துளி அளவு கூட உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவ் விஷயம் தெரியல. அதை நோக்கி நீங்கள் பார்க்கும்போது நான் சொல்கிறேன், உங்கள் எல்லை எங்கும் மழை பொழியும், உங்கள் எல்லை எங்கும் ஆசீர்வாதம் இறங்கும். ஆகவே அன்புக்குரியவர்களே, தயவு செய்து முறுமுறுக்காதிருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த மிகப்பெரிய பாவங்களில் ஒன்று முறுமுறுப்பு. இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பெரிய பாவங்களில் ஒன்று முறுமுறுப்பு. வேசித்தனம், விபச்சாரம், கொலை, களவு எல்லாவற்றை விட ஒரு பெரிய மோசமான பாவம் முறுமுறுப்பு. ஏனென்றால் முறுமுறுப்பு என்பது அவிசுவாசத்தின் விளைவாய் வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். முறுமுறுக்கிறவர்கள் எல்லாம் தேவ பிள்ளைகளோடு கலந்தே இருப்பாங்களாம். பாருங்க, கலந்து இருப்பாங்களாம். ஏன்னா அப்போதான் கூட இருக்கிறவங்களாம் முறுமுறுக்க வைக்க முடியும்னு. என் அன்புக்குரியவர்களே, முறுமுறுப்புன்றது நீங்கள் சுடுற முறுக்கில் தான் இருக்கணும். வாயில் என்ன செய்யக்கூடாது. ஆமாம், அது என்னென்ன சவுக்குன்னு இருக்கு, அது ஒன்றும் வழங்க மாட்டேங்குது, முறுமுறுன்னு இருக்க மாட்டேன். வாய் மட்டும் முறுமுறு. உசுரோடு இருக்கிறீங்களே. ஆமாம், இவ்வளோ பண்ணியிருக்கிறார்ல, இனிமேல் பண்ண மாட்டாரா தேவன்? ஆமாம், டி மேஜர் தானேப்பா, டி மேஜர் கொடுப்பான். அதனால வந்து தேவன் மாறாதவர். நேற்று பார்த்தோம், எவ்வளவு வேணும் கொஞ்சம் கூட பொய் சொல்ல மாட்டாராம். அதாவது அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஓரத்துலையுமே பொய் இருக்காதான், அப்படி உண்மை பேசுகிறவராம். ஆமேன். அதனால் வந்து நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் உங்கள் வாழ்க்கையில். இந்த மாதத்திலும் கூட 12வது மாதம். 12 என்றால் ஹெவன்லி கிங்டம், அதாவது பரலோகத்தின் அரசாங்கத்தின் நம்பர் வந்து 12. கை தட்டுங்க. ஆமேன் ஆமேன். என்ன ஹெவன்லி கிங்டம் 10ன்ற நம்பர் எர்த்லி கிங்டம். 10 ராஜாக்கள் அப்படி பைபிள் வரும்போது எழும்பி நின்றார்கள். அதான் உலகத்தில் இருக்கிற அரசாங்கத்துடைய கணக்கு 10. கடைசி நாட்களில் 10 அரசாங்கம் 10 ராஜாக்கள் எழும்பு. இப்போ 10 நாடுகள் சேர்ந்து ஒரு காயினை வெளியிட்டிருக்கிறாங்க இல்லை, யூரோவா அந்த மாதிரி. 10 வந்து கனெக்டட் வித் எர்த்லி கிங்டம், 12 இஸ் கனெக்டட் வித் ஹெவன்லி கிங்டம். 12னா ராஜ்யம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். கை தட்டுங்க. நான் கேட்பேன், 12 வந்துருச்சுன்னா அப்படின்னு நீங்க சொல்லணும், ராஜ்யம் வந்துருச்சு. கையை தட்டு. 12 வந்துருச்சுன்னா சொல்லுங்க, ராஜ்யம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். 12 கோத்திரத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். எதற்காக? இந்த பூமியிலே ஆபிரகாமின் சந்ததியை பெருக வைப்பதற்கு. 12 அப்போஸ்தலர்களை இயேசு தெரிந்து கொண்டார். எதற்காக? தன்னுடைய ராஜ்யத்தை பூமியிலே ஸ்தாபிப்பதற்கு. 12 வாசல்களை நியூ ஜெருசலேம்ல வச்சாரு. ஹெவன்லி கிங்டம். 12 சிங்காசனங்கள் எங்க இருக்கு? பரலோகத்திலே அமர்ந்திருப்பார்கள். தன்னுடைய சீஷர்களை பத்தி அவர் சொல்றாரு. 12 கூடை நிறையாக அப்பத்தை ஃபினான்சியலில் வந்து ஃபைனான்ஸ் ஏரியாவில் காட்ஸ் கிங்டம் உள்ள என்ட்ரு ஆகுது இந்த மாதம். 12 கூட நிறைய எடுக்கிற அளவுக்கு ஃபினான்ஸ் காட்ஸ் கிங்டம், சூப்பர் நேச்சுரலில் காட்ஸ் கிங்டம். என் அன்புக்குரியவர்களே, 12 எங்கெல்லாம் வருதோ அதுதான் காட்ஸ் நம்பர், காட்ஸ் கிங்டம். ஆமேன், தேவனுடைய ராஜ்யம். ஸோ அதனால் 12க்குள்ளே நாங்கள் நுழைஞ்சிருக்கிறனால தேவனுடைய ராஜ்யம்
நமக்குள்ளாக வந்திருக்கிறதை இந்த மாதத்திலே கர்த்தர் இன்னும் அதிகமாய் உறுதிப்படுத்தத்தக்க அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வாராக. கர்த்தருடைய ஆவியான மாதந்தோறும் பாருங்கள் வாக்குத்தத்தங்களை கொடுக்குறோம், பேசுகிறோம். தினந்தோறும் வாக்குத்தத்தத்தை கூட கொடுக்கலான்ற ஒரு பிளானில் டிவியில் பேசுகிறதுக்காக வேலைகள்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, வாக்குத்தத்தங்கள் நம்முடைய மைண்டை ஏற்கனவே சொன்ன மாதிரி டியூன் பண்ணுது, செட் பண்ணுது. எல்லாரும் என்ன பாருங்க, வாக்குத்தத்தங்கள் என்னுடைய எண்ணத்தை டியூன் பண்ணுது. தேவையில்லாத விஷயங்களை நோக்கி என் எண்ணங்கள் சிதறாதபடிக்கு வாக்குத்தத்தத்தை நான் கேட்பதினாலே என் எண்ணங்கள் அந்த வாக்குத்தத்தத்தோடு ஒரு புள்ளியிலே ஒருமுகப்படுத்தப்படுகிறது. அதுதான் ஃபஸ்ட்டு பிளெஸ்ஸிங். வாக்குத்தத்தத்தை பெறதுக்கான பிளெஸ்ஸிங் என்னென்னா, உங்கள் மைண்டு ஃபோக்கஸ் ஆகுது, உங்கள் மைண்டு டியூன் ஆகுது, உங்கள் மைண்டு கனெக்ட் ஆகுது. ஓகே, அதனால் தேவையில்லாத சத்தம் உள்ளே வராமல் இருக்குது. வாக்குத்தத்தம் பெற்றவன் ஒரு மாதத்துக்குள்ளே கடந்து செல்கிறதுக்கும் வாக்குத்தத்தத்தை பெறாமல் ஒருத்தர் மாதத்தில் கடந்து செல்கிறவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இல்லை பைபிளில் இருக்க எல்லாமே எங்களுக்கு தான் சொந்தம், அதனால் எதையுமே நாங்கள் யோசிக்கிறது இல்லை என்பதல்ல, எல்லாமே சொந்தம் தான். ஆமென். என்கிட்ட 4 கார் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். வச்சுக்குவோம், நாளைக்கு இருக்கும், அது வேறு விஷயம். 4 காரை எடுத்துகிட்டு நான் வெளியே வர முடியாது, இல்லை நான் ஒரு காரில் வர முடியும். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எனக்கு ஆமென் என்றும் இருக்கிறது. அப்போ இந்த மாதத்துக்கு நான் வாக்குத்தத்தை பேசும்போது என் மைண்டு அதில் கனெக்ட் ஆகுது, என்கேஜ் ஆகிடுது. அதனால் வேறு சத்தம் வர்றதில்லை. டெவில் ட்ரைஸ் கன்வின்சிங் மை மைண்டு, பட் காட் இஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் மை மைண்ட். பிசாசு உங்கள் மைண்டை கன்வின்ஸ் பண்ண பார்க்குறான், ஆனால் தேவனும் உங்கள் மைண்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாரு. ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற சத்தங்கள் எல்லாம் உங்களை இந்த உலகத்துக்கு ஏற்றாற் போல கன்வின்ஸ் பண்ண பார்க்குது. ஆனால் தேவனுடைய சத்தியம் எல்லாம் உங்களுடைய மனசை தேவனுக்கு ஏற்ற மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண பார்க்குது. உங்களில் 2 பேர் தான் இருக்கிறீங்க. இந்த ஒரு 400 பேர் இருக்கீங்கன்னா இதில் 2 குரூப் தான் இருக்கீங்க. ஒன்று கன்வின்ஸ்டு மைண்டு, இன்னொன்று டிரான்ஸ்ஃபார்ம்டு மைண்டு. கையத்தட்டு. ஆமாம், இந்த வருஷத்தில் நீங்கள் கேட்ட மிக முக்கியமான சத்தியங்களில் இந்த சத்தியத்தை சேர்த்துக்காங்க. கிறிஸ்தவர்களில் 2 குரூப்பு. ஒன்று கன்வின்ஸ்டு மைண்டு, இன்னொன்று டிரான்ஸ்ஃபார்ம்டு மைண்டு. எல்லாம் சொல்லுங்கள், கன்வின்ஸ்டு மைண்டு, டிரான்ஸ்ஃபார்ம்டு மைண்ட். கன்வின்ஸ்டு மைண்டுனா இந்த பூமியில் இருக்கிற மக்கள் என்ன பேசுகிறார்களோ அதற்கேற்ற மாதிரியே கன்வின்ஸ் ஆகிடுறது. அவன் ஜபிப்பான், பைபிள் வாசிப்பான், பைபிள் இருக்கிறதுலாம் அவனுக்கு தெரியாது, பேசுகிற பேச்செல்லாம் கன்வின்ஸ்டாகவே இருக்கும். வயசாயிட்டார்ல சார், அதனால் கொஞ்சம் தள்ளாட்டமாக இருக்குது. இது ஒரு சாதாரண வார்த்தை தானே, அப்படின்னா நான் கன்வின்ஸ் ஆகிட்டேன்னு அர்த்தம். வயசாயிருச்சுல, அதனால் அவருக்கு நடக்க முடியல. இது தப்பே கிடையாது. நம்ம எல்லாருமே 100% பேர் இதை பேசுகிறோம், 99 பேர் பேசுகிறோம். அப்பாவுக்கு வயசாயிருச்சு, அதனால் கொஞ்சம் தள்ளாடி நடக்கிறாரு, அவருக்கு வயசாயிருச்சுல்ல. இது ஒரு சாதாரணமான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆனால் டிரான்ஸ்ஃபார்ம் மைண்ட்னா என்ன? அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள். வயசான ஆளு புஷ்டியா தான் இருக்கணும், வயசான ஆளு கனி கொடுத்து தான் இருக்கணும், வயசான ஆளு ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும் என்கிற மனநிலை உனக்கு இருக்கும் என்றால் you have a transformed mind. கைய நல்லா இந்த உலகம் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் எதிராக வேதம் பேசுகிறது. இந்த உலகம் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன கன்வின்ஸ் பண்ணுது, ஆனா வேதம் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. Devil is convincing my mind by giving the worldly secular informations, but God is transforming my mind by giving Bible revelations and truths. அதனால தான் சர்ச்சுக்கு வரன்றது ரொம்ப முக்கியமானது. ஒரு வாரம் நீங்க வரலனா நீங்க உலகத்தோட இன்ஃபர்மேஷன்ல கன்வின்ஸ் ஆகுறீங்க, ஆனா ஒரு நாள் இங்க உட்காரும்போது தேவனுடைய வெளிப்பாடுகள்ல டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது.
உங்கள் தகப்பனார்களை, உங்கள் தாயானவர்கள் எவ்வளவு வயதானா இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்லணும்? அவங்களுக்கு வயசாயிருச்சு, அதனால இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த கூடாது. இன்று முதல் நான் சொல்லுகிறேன். ஆமாம், உங்கள் பெற்றோர்கள் வயதானவர்களாக இருந்தாலும் சொல்லுங்கள், அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியும் சொல்லுங்களேன் இருப்பார்கள். எவனொருவன் தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் விசுவாசத்தை ஆப்ரேட் பண்றானோ அவன் லைஃப்ல விசுவாசத்தை ஆப்ரேட் பண்றது ஈஸியா இருக்கும். எங்க அப்பாக்கே ஆப்ரேட் பண்ணிருக்கேன். ஆமா, எங்க அப்பா 90 வயசுல இப்படி நடந்தாருன்னா நான் 100 வயசுல இப்படி நடந்துகிட்டு இருப்பேன். ஏன்னா நான் ஏற்கனவே ஆப்ரேட் பண்ணி பழகிட்டேன். ஆனா உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க ஆப்ரேட் பண்ணலன்னு வச்சுக்காங்களேன், அவங்களுக்கு எதை ஆப்ரேட் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு ஆப்ரேட் ஆகும். உங்க அம்மா அப்பா வயசாயிட்டாங்கன்னு சொல்லும்போது நீங்களும் வயசாகும்போது அதே சத்தம் தான் உங்களுக்குள்ள வரும். வயசாயிருச்சுல. ஆனால் அங்கே நீங்கள் அக்செப்ட் பண்ணாமல் ஃபைட் பண்ணி நோ, நான் வேர்ட் ஆஃப் காடை தான் விசுவாசிக்கிறேன் சொல்லி 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 ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் வயசு வரும்போதெல்லாம் கேஷுவலாக தட்டி விட்டு போயிட்டு இருக்கு. ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது அவங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குதோ இல்லையோ, அடுத்து உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென், ஆமென், ஆமென். நீங்கள் சொன்னது பேசுனது நீங்கள் எடுத்த எல்லா பாயிண்ட்டும் 85 வயசில் உங்களுக்குள்ள ஓடும். சக்கன்னு 120 வயசில் சொல்கிறான். யாரு? மோசே. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மீதால் 80 வருஷம் எழுதிட்டு அவன் 120 வயசில் சொல்கிறான், என் கண்கள் இருள் அடையவில்லை, நான் யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமா இருக்கிறேன். நம்மள வயசான எங்கடா அந்த வாக்கிங் ஸ்டிக்ன்றோம். அப்பா இறந்துட்டாராம். ஒரு அண்ணன் 3 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தன் சொல்றான், நீ அல்ற காசு நிறைய வச்சிருக்க, நீ அடக்கம் பண்றதுக்கு நீ நிறைய காசு போடு. இவன் சொல்றானா, என்கிட்ட இருக்கு, ஆனா நீங்க தான் தின்றுருக்கீங்க, உட்காந்து அறிவு கட்டத்தனம் பேசிட்டு இருக்கிறீங்க. ஏன்டா வாங்கி நல்லா தின்னீங்க, இப்ப கையில இருந்து காசு எடுக்கிறீங்க, நல்லா யோசிக்கிறீங்க, வெக்கமா இல்லை உங்களுக்குலாம்? காசை கட்டி பிடிச்சிட்டு சாகுங்கடா அப்படின்லாம் திட்டிட்டு, ஏண்டா பெத்த அப்பனுக்கு செலவழிக்க தெரியல உங்களுக்கு? ஏண்டா நீங்களாம் வாங்கி நல்லா தின்னீங்க, அப்பனுக்கு செலவழிக்காம அந்த காசை கட்டி பிடிச்சி கல்ட்டையில் சாகோட போறீங்க, செலவழிச்சு பழகுங்கடா அப்படின்னு அவன் திட்டான். உடனே நடுவில் இருக்கிறேன்னு சொல்றான், என்ன திட்டிக்காங்கடா. ஆமா ஆமா, சொர்க்கம் மதுவில்ன்ட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம். இப்படி ஒரு மாதிரி இவங்களுக்குள்ள பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு உடனே நடுவில் ஒரு டெட் பாடி இருக்கு. டக்குனு உங்க அப்பா எந்திரிச்சானா, இன்னைக்கு ஒருத்தனும் சண்டை போடுவான்டா, அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்டுக்கு எடுங்கடா, சுடுகாட்டுக்கு நான் நடந்தே வந்துடுறேன்டா. அந்த மாதிரி நம்மளாம் வயசான உடனே அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட் எங்க இருக்கு அப்படின்னு தேடுறோம். ஆனா மோசே அந்த கத்தி அந்த அந்த வாழை எங்க வச்சு ஏறான்றான். எடுறா அமெரிக்கன் படம் எடுத்து ஏறா, 120 வயசுல அந்த கத்தி ஏறான். ஆறுறா நீங்க கையா தட்டி. நல்ல மனிதர்களை மனதில் வைத்திருக்க வேண்டும். ஆமா, நல்ல மனிதர்கள் மனதில் வைத்திருக்க வேண்டும், நல்ல சாட்சிகளோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். எடுறா அந்த கத்தி என்றான். எழுதுறாரு, எனக்கு அடைக்கலமாக கொண்ட உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அந்த வசனத்தை வாசிமா. எனக்கு சங்கீத 91:9 எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். 120 வயசு வரைக்கும் என்ன கத்தி எடுத்துட்டு ஓட வச்ச அதே கடவுளை தான் நீ கும்பிடுற. ஆமா சார், அப்ப கவலையப்படாத. ஆகையால் முக்கியமான வார்த்தை என்ன? கனெக்டிங் வேர்ட், கன்ஜங்ஷன். எது? ஆகையால் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரைத்தான உனக்கு தாபரமாக கொண்டிருக்கிற. மோசே பார்த்து கேட்கிற, என் சாமியை தானே நீ கும்பிடுற? எல்லாம் பாருங்க, என்ன பாருங்க, அவன் கேட்கிறவங்கள பார்த்து, என் சாமியை தானே கும்பிடுற? அப்ப எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற அந்த கர்த்தர் உனக்கு தாவரமாய் கொண்டிருக்கிற. ஆகையால் இனி கவலையே படாத. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு, வாதை உன் கூடாரத்தை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. This is what transformed mind. Transformed mind. உங்க மைண்ட் ஒன்று கன்வின்ஸ்டு மைண்டாக இருக்கணும்,
இல்லை டிரான்ஸ்ஃபார்ம்டு மைண்டாக இருக்கணும். டிரான்ஸ்ஃபார்ம்டு மைண்டாக இருந்தால் இந்த உலகத்தில் நீங்கள் கன்வின்ஸ் ஆக மாட்டீங்க. அதுக்கு தான் வந்து அப்பப்போ தலையை தோட்டிட்டு போகணும். எங்கே வந்து? சர்ச்சில் வந்து. ரொம்ப முக்கியமானது. ஆமாம், தலையை தோட்டிட்டு போகணும். இல்லாட்டி உங்களை கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் அசையாமல் உட்காந்தா எறும்பு கூட புத்து, கரையான் கூட புத்து கட்டிடும். ஆமாம், கொஞ்சம் அசையாமல் இருந்தீங்கன்னா கரையான் கூட பார்க்க ஒன்றும் அசையாமல் இருக்கானே புத்து கட்டிடும். அதனால் அடிக்கடி நீங்கள் யூ ஹாவ் டு டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் மைண்ட் பை ரிசீவிங் த ரெவலேஷன்ஸ் ஆஃப் காட். நான் முதிர் வயதிலும் சொல்லுங்க கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பேன். என்னுடைய பெற்றோர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள். ஜெனரேஷன் எதிர்த்து நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம். 4000 வருஷங்களா 6000 வருஷமா அந்த தேசத்தில் உலகத்தில் நடக்காத காரியங்கள் நடக்கும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம், தொடக்கத்தில் ஒன்றும் தெரியாத மாதிரி தெரியலாம், ஆனால் தெரிஞ்சு தான் ஆகணும். ஆமாம், வெளியே வந்து ஆகணும். வில்லியம் கூட எடுத்தோடனே போலீஸ் வெளியே வந்துரு, உன்னை சுற்றி போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிட்டு வராமல் தான் இருக்கிறான். அப்புறம் 4 சுடு சுட்ட உடனே என்ன செஞ்சிடறான்? வெளியே வந்துடும். வந்தால் சார் ஆகணும், வேறு வழியே இல்லை, வந்து தான் ஆகணும். எரிக்கோ கோட்டை பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்து தான் ஆகணும். விசுவாசத்துக்கு முன்பாக மழை பெயரும் என்பதல்ல, மழை பெயர்ந்து தான் ஆக வேண்டும், பெயர்ந்து தான் ஆக வேண்டும். ஸோ ஆகவே அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக பெரிய காரியங்கள். எதற்காக நம்ம எல்லாம் போகிறோம்? வேத வசனம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் ஆகிற ஒரு காலத்துக்குள்ளே வந்திருக்கிறீங்க. எதிர்பாருங்க, மேனிஃபெஸ்டேஷன். ஆமேன், மேனிஃபெஸ்டேஷன், மேனிஃபெஸ்டேஷன், ஆமேன், மேனிஃபெஸ்டேஷன். ஸோ என் அன்புக்குரியவர்களே, ஸோ உங்கள் மைண்டு டிரான்ஸ்ஃபார்ம்டு மைண்டாக இருக்கட்டும். வார்த்தையினால் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் பைபிள் என்ன சொல்லுது அதுதான் டிரான்ஸ்ஃபார்ம் மைண்ட். இந்த உலகம் பயத்தில் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த உலகம் எதில் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு? பயத்தில் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. பயத்தை வச்சு தான் ஆப்ரேட் பண்ணுறான். ஆமாம், பேஷண்ட்டு எதை பார்த்து பயப்படுறான்? வியாதியை பார்த்து பயப்படுறான். வியாதி டாக்டரை பார்த்து பயப்படுறான். டாக்டர் பேஷண்ட்டை பார்த்து பயப்படுறான். இப்படி 3 பேரும் மாறி மாறி பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. டாக்டர் என் பேஷண்ட்டை பார்த்து பயப்படுறாரு. ஆமாம், சுகமாயிருன்னு சொல்லிட்டோம்னா நாளைக்கு சுகமாகலாம் நீ கத்தி ஏற்றிட்டு வந்துட்டீங்கன்னா, இவங்க அதை பார்த்து பயப்படுறாங்க, அதை இவரை பார்த்து பயப்படுறாங்க. இந்த வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு பயத்திலே ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க பிசாஸ். ஆனால் நாமும் பயத்தினால் ஆப்ரேட் பண்ணப்படுகிறவர்கள் அல்ல. ஆமாம் சொல்லுங்க ஒரு தடவை. we are having transformed mind. அப்போ we have to be connected with the word which transforms us. உங்களை எத்தனை பேர் வசனத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறீங்க? சொல்லுங்க. பஸ்ஸில் ஏறினீங்கன்னா மேலே ஒன்று தொங்குது இல்லை, கம்பி, அதை பிடிச்சிக்கோங்க. இல்லாட்டி பிரேக்கை போட்டான்னா கண்டக்டர் கையில் வைக்க சில்லறையை தட்டி விட்டுருவீங்க. அதுக்கு தெரியுது இல்லை, அந்த அறிவு இருக்குல்ல. அங்கே போனால் கம்பியை பிடிக்கணும், இங்கே வந்தால் வசனத்தை பிடி. அவன் பிரேக்கை போட்டால் நம்ம கும்புனா நாங்கள் வசனத்தில் இருக்கிறோமே. பி கனெக்டட் வித் த வேர்ட் ஆஃப் காட். வசனத்தை பிடிக்காதனால தான் ஒரு பிரேக் அடித்தோன்னு டமால்னு அடிச்சு. ஆமாம், அன்னைக்கு ஒருத்தர் பின் சீட்டில் இருந்தவன் நான் பிரேக் அடித்த உடனே இங்கே வந்துட்டான் கியர் போடுறதுக்கு. இல்லடா ஜபத்தருனா நீ என்ன? வசனத்தோடு இருந்தோம்னா ஆமாம், நான் அதிகமாக அசைக்கப்படுவது இல்லை. நான் உங்களுக்கு இந்த வருஷத்தின் கடைசியில் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதி, உங்கள் பிள்ளைகளை குறித்த வசனங்கள், உங்கள் பெற்றோரை குறித்த வசனங்கள், உங்கள் மனைவியை குறித்த வசனங்கள், உங்கள் கணவரை குறித்த வசனங்கள், வேதம் என்ன சொல்லுது, என் லைஃப் எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கணும், எதிர்காலம் எப்படி இருக்கு, என் ஆரோக்கியம் எப்படி இருக்கணும், என் இருதயம் எப்படி இருக்கணும், என் நுரையீரல் எப்படி இருக்கணும், என்னுடைய சுவாசம் எப்படி இருக்கணும், என் பார்வை எப்படி இருக்கணும், எல்லாம் பைபிள் என்ன சொல்லுது. 120 வயசில் கண் இருள் அடையவில்லை. நீ என்னடான்னா பைபிளை வாங்கின உடனே இப்படின்றாங்க. என்ன டைரக்டர் மாதிரி லாங் ஷாட் போயிட்டீங்க நீங்க. பரவாயில்ல, தப்பு இல்லை. ஆனால் என்ன செய்யணும்? மைண்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். இது உங்களை குற்றம் சுமத்துவதற்கல்ல, உங்களுக்குள்ள இருக்க வைராக்கியத்தை உயர்த்துவதற்கு. அடுத்த ஒரு வருஷத்தில் உள்ள இருந்து குறைஞ்ச ஒரு 10 கண்ணாடி 20 கண்ணாடி கலரணும். 20 பேர் கண்ணாடியை கழட்டி வைக்கணும். அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு எதிராக பலவிதமான காரியங்கள் தெரிந்தாலும் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், 12 என்ற எண் தேவனுடைய ராஜரீகத்தை குறிக்கிறது. 12 means God's kingdom. God's kingdom. வாசிப்போம் ஏசாயா
52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. இந்த வசனத்துக்காய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென்.